நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கிட்ட போகிறேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா நல்லா அது ஒரு வெயில் காலம். அப்போ ஒரு பானையில் தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பானையில் தண்ணி அரைவாசினாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு காக்கா வெளியூரெல்லாம் போயிட்டு இறைய தேடிட்டு வரும்போது அதுக்கு நாக்கு வறண்டு போச்சு. நாக்கு வறண்டு அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் கீழே பார்த்தா குடத்துல தண்ணி இல்லை. அது பாதி உடனே யோசனை பண்ணிச்சு. உடனே டக்குனுக்கு பக்கத்தில் போயிட்டு கல்லுங்க சின்ன சின்ன கல்லாக பொறுக்கி போட்டு அந்த தண்ணி மேலே வந்ததும் அந்த காக்கா அந்த தண்ணியை குடிச்சிட்டு தாகம் தீர்த்துருச்சு. இது அந்த காலத்து காக்கா. ஆனால் இந்த காலத்து காக்கா இருக்காது. இந்த காலத்துலேயும் ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்கா என்ன பண்ணுச்சான்னு தெரியுமா? அதுவும் அதே மாதிரி வெளியூரெல்லாம் போயிட்டு இறை தேடிட்டு வந்தப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல பானை இருந்தது. ஆனால் அந்த பானையில் காக்கா பார்த்தது தண்ணி இல்லை. உடனே அவங்க பாட்டி அந்த காலத்தில் கல்லை தூக்கி போட்டு தண்ணி குடிச்சாருங்கன்னா நம்ம என்னைக்கு அந்த ஒரு கல்லாக எடுத்து போட்டு அதை குடிக்கிறதுன்ட்டு உடனே என்ன பண்ணோம், நேராக போச்சு. போனால் அங்கே எள்ளி கடைக்கிட்ட ஸ்ட்ரா இருந்தது. உடனே அந்த ஸ்ட்ராவை எடுத்துட்டு அந்த பானைக்குள்ளே விட்டு தண்ணியை குடித்து அது தாகத்தை தீர்ச்சு. இந்த கதையில் என்ன தெரியுது? அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் குதிரை வண்டி இதில் போனாங்க. அதேமாரி நம்மளும் இப்போ போகிற மாதிரி இல்லை கிடையாது. அதேமாதிரி இப்போ காலத்துக்கு நம்ம பைக்கு, ட்ரெயின் இப்படின்னு பயணம் பண்ணணும். அதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி. அதுதான் இந்த காக்கா கதை. இன்னொரு கதை, ஒரு காட்டில் 2 மான்களை வச்சுட்டு இருந்தது, கணவன் மனைவி மான். ஆனால் அந்த எப்பயுமே அந்த பாலைவனத்தில் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்க தண்ணி வந்துடும், அது பழச்சிக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா மழை பொய்த்து போனோன்னா 2 பேருக்கும் தாகம் தாங்க முடியல. தாங்கினோடனே தூரத்தில் ஒரு சின்ன குட்டையில் தண்ணி இருந்தான். உடனே இவங்க 2 பேரும் அங்கே போய் பார்த்தா உடனே என்னாச்சா, உடனே சரி பெண்மண் நீ குடிச்சு நீ உயிர் பிழைச்சி அப்படின்ட்டு. உடனே ஆண்மானு இல்லை நீ குடிச்சு நீ உயிர் பிழைச்சி. ஆனால் இந்த 2 மானும் சரி நீயும் குடிக்க மாட்டேங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றாவே குடிப்போம்ட்டு 2 பேரும் அப்படியே குடிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2 பேருமே தண்ணி குடிக்கல. கடைசியில் 2 பேருமே வெயில் தாக்கத்தினால மரணம். இது என்னென்னா இதுதான் கணவன் மனைவி ஒற்றுமையை எடுத்துக்காட்டுறது. இப்படி தான் எப்போயுமே ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த மான் கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.